நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மார்கழி பிறக்க இருக்கிறது. கார்த்திகை தீபம் முடிய பிறகு மார்கழி பிறக்கிறது. இந்த சூழலில் பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கர்வம், பதட்டம், தடுமாற்றம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை. மனசு நல்லா இல்லாதப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்கள். எள்ளு, நெய், பருப்பு சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ? ஆமாம், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. 3 நட்சத்திரத்துக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. ஏன்? ரோகிணியினுடைய தலைவர் சந்திரன். அனுகூலமான எண் 4, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். மனசு நல்லா இல்லைன்னா நாள் முழுக்க இன்னைக்கு வெற்றி தான். மனசு நல்லா இல்லை சில நேரங்கள்லன்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ரோகிணியே போற்றி, கிருத்திகையே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்குது. அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் படிச்சிருங்க. திருஷ்டி இருக்காது, வயிற்றெரிச்சல் குறையும், அல்லது இருக்காது. உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்க. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, புளிப்பாக ஏதாவது சாப்பிட கொடுங்க. புளிப்பு மிட்டாய் கொடுத்துடாதீங்க, யோகி பாபு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். மிதுனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், அவசரம், தடுமாற்றம், குழப்பம். எனவே கவனம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அம்மனுக்கு தீபம் போட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஏங்க? திருவாதிரையினுடைய தலைவர் ராகு. ஆமாம், ராகு இரக்கமே இல்லாத கிரகம். ஆம், வழிபாடு முக்கியம். பேச்சில் நிதானம். அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. மனசு நல்லா இல்லாதப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்கள். எள்ளு, நெய், பருப்பு சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ? ஆமாம், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை, நிதானம். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. ஏங்க? பூசத்தினுடைய தலைவர் சனி, சனியினுடைய தலைவர் விநாயகர் ஒரு வகையில். அதனால தான் பூச நட்சத்திரத்துக்கு இந்த அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனியினுடைய தொல்லைகள் ஓரளவு குறைவாக இருக்கு. ஓரளவு தான் குறைவாக இருக்கும். ஏன்னா இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால் சொல்கிறேன். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை. மனசு நல்லா இல்லாதப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்கள். எள்ளு, நெய், பருப்பு சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ? ஆமாம், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதமான முன்னேற்றம். ஜெயிக்கிறீர்கள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான கெத்து, தில்லு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். மனசு நல்லா இல்லைன்னா நாள் முழுக்க இன்னைக்கு வெற்றி தான். மனசு நல்லா இல்லை சில நேரங்கள்லன்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ரோகிணியே போற்றி, கிருத்திகையே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி,
அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்குது, அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் படிச்சிருங்க, திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் குறையும் அல்லது இருக்காது. உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்க. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, புளிப்பாக ஏதாவது சாப்பிட கொடுங்க, புளிப்பு மிட்டாய் கொடுத்துடாதீங்க, யோகி பாபு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதம், ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்திற்கும் ஜெயிக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசு நல்லா இல்லைன்னா நாள் முழுக்க இன்னைக்கு வெற்றி தான். மனசு நல்லா இல்லை சில நேரங்கள்லன்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ரோகிணியே போற்றி, கிருத்திகையே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்குது, அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் படிச்சிருங்க, திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் குறையும் அல்லது இருக்காது. உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்க. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, புளிப்பாக ஏதாவது சாப்பிட கொடுங்க, புளிப்பு மிட்டாய் கொடுத்துடாதீங்க, யோகி பாபு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். துலாராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களையுமே அம்மனுக்கு தீபம் போட்டுடணும், முக்கிய முடியக்கூடாது, அசைவுணவு கூடாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை, செலவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கடன்லாம் கொடுத்துடாதீங்க. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, சாயந்தரம் நெல்லாவுக்கு சந்திரனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரியில். மனசு சரியில்லாதப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி. எல்லாம் நாகர்குல அன்னை. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், நல்லது. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி, திரிசடை, விபீஷணன், ராவணன், இந்திரஜித்து, மண்டோதரி, இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சீதா பிராட்டி, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? அனுஷத்தினுடைய தலைவர் சனி, சனியினுடைய தலைவர் விநாயகர். மொத்தத்தில் நல்ல நாள். உங்கள் சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். வழக்கமான மனக்குழப்பம் இருக்காது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசு நல்லா இல்லைன்னா நாள் முழுக்க இன்னைக்கு வெற்றி தான். மனசு நல்லா இல்லை சில நேரங்கள்லன்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ரோகிணியே போற்றி, கிருத்திகையே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்குது, அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் படிச்சிருங்க, திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் குறையும் அல்லது இருக்காது. உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்க. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, புளிப்பாக ஏதாவது சாப்பிட கொடுங்க, புளிப்பு மிட்டாய் கொடுத்துடாதீங்க, யோகி பாபு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, சாயந்தரம் நெல்லாவுக்கு சந்திரனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரியில். மனசு சரியில்லாதப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி. எல்லாம் நாகர்குல அன்னை. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், நல்லது. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி, திரிசடை, விபீஷணன், ராவணன், இந்திரஜித்து, மண்டோதரி, இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சீதா பிராட்டி, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வழிபாடு முக்கியம். 7.5 சனி வேற. நிதானம், வீம்பு, பிடிவாதம் குறைக்கணும், கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு.
காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, சாயந்தரம் நிலாவுக்கு சந்திரனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரியில் மனசு சரியில்லாதப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, எல்லாம் நாகர்குல அன்னை. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி, திரிசடை, விபீஷணன், ராவணன், இந்திரஜித்து, மண்டோதரி, இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சீதா பிராட்டி நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும் இன்றைக்கி. ஏங்க, அதனுடைய தலைவர் ராகு. ஆமாம், கோச்சிக்குவார். போடலைன்னா போட்டாலும் ரொம்பலாம் சந்தோஷப்பட மாட்டார், ஆனால் கோச்சிக்க மாட்டார், அவ்வளோதான். அதான் ராகு. அனுகூல மானையன் இன்னைக்கு நல்லா இருக்குது. அனுகூல மானையன் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. மனசு நல்லா இல்லைன்னா நாள் முழுக்க இன்னைக்கு வெற்றி தான். மனசு நல்லா இல்லை சில நேரங்கள்லன்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரோஹிணியே போற்றி, கிருத்திகையே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்குது, அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் படிச்சிருங்க. திருஷ்டி இருக்காது, வயிற்றெரிச்சல் குறையும் அல்லது இருக்காது. உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்க. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, புளிப்பாக ஏதாவது சாப்பிட கொடுங்க. புளிப்பு மிட்டாய் கொடுத்துடாதீங்க, யோகி பாபு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம். 7.5 சனி வேற நடக்குது, ஜாக்கிரதை. உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுறணும். ஏன்? அதனுடைய தலைவர் சனி. அதனால தான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி தொல்லையெல்லாம் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம்தான் குறைவு. அனுகூலமான எண் 6, வடக்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, சாயந்தரம் நிலாவுக்கு சந்திரனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரியில் மனசு சரியில்லாதப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, எல்லாம் நாகர்குல அன்னை. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி, திரிசடை, விபீஷணன், ராவணன், இந்திரஜித்து, மண்டோதரி, இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சீதா பிராட்டி நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, இன்று ரோகிணி நட்சத்திரம், வழிபாடு செய்யுங்கள், நலம் பெறுங்கள். சனி நேர்கதியிலே வந்திருப்பதால் சிம்மம், கடகம், மகரம், மீனம், கும்பம் ராசிகளுக்கு சனி பகவானுடைய தொல்லை குறைவு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.